சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நம்ம மகாபெரிவா துணை சேனலில் மகாபெரிவாளால் சொல்லப்பட்ட எளிமையான பரிகாரங்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பக்தர்கள் குறைய போக்குறதுக்காக அப்பப்போ நிறைய தாந்திரிக பரிகாரங்களை மகாபெரிவா சொல்கிறதுண்டு. அந்த வகையில் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம், வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு கேட்ட பக்தருக்கு மகாபெரிவா சொன்ன ஒரு பதில் நான் இந்த பதிவில் சொல்கிறேன். எப்போவுமே அதிகபட்சமாக செலவே இல்லாத பரிகாரங்களாக தான் மகாபெரிவா சொல்லுவார். அந்த வகையில் நம்மளுடைய தலைவிதியே சரியில்லை, நமக்கு பணவரவு ரொம்ப கம்மியாக இருக்குது, செல்வ செழிப்பில் பின்தங்கி இருக்கோம், அன்றாட வாழ்க்கைக்கு கூட பணத்தட்டுப்பாடு ரொம்ப இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சில தாந்திரிக பரிகாரங்களை பண்ணிக்கிறது மூலமாக நம்மளுடைய பண கஷ்டத்தை போக்கிக்க முடியும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்போவுமே சமையல் அறையும் பூஜை அறையும் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும். சுத்தம் இல்லாத தன்மையே முதல்ல பணவரவை தடுக்கக்கூடிய ஒரு முதல் காரணமாக இருக்கும். அடுத்தபடியாக காமாட்சி அம்மன் விளக்கில் கண்டிப்பாக பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றியே ஆகணும். அது காலையிலேயா இருக்கலாம், இல்லைனா மாலையிலேயா இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு வேளையாவது காமாட்சி அம்மன் விளக்கு வீட்டில் எரியணும். அப்படி நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு தீபத்தை ஏற்றும் பொழுது இந்த செல்வ தட்டுப்பாடு நீங்கிறதுக்காக துளசி சாறு 4 சொட்டு அந்த எண்ணெயில் நீங்கள் விட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றுங்க. துளசி அப்படின்றது மகாலட்சுமி அம்மன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு பொருள். அந்த துளசி சாரோடு சேர்ந்து அந்த தீபம் எரியும் பொழுது அந்த மனம் வீடு முழுக்க நிரம்பும். உங்களுக்கு துளசி சாறு தினமும் என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க துளசி பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது, அந்த பொடியை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் துளசி சாறு ரொம்பவே சிறந்த விஷயமா இருக்கும். அதிகம் இல்லைனாலும் 4 சொட்டுவே போதுமானது தான். இதை தினமும் செஞ்சு பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அபரிமிதமான செல்வ வளம் உங்களுக்கு கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.